ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 8mm இருக்கக்கூடிய பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கோர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். வேணும்னா சிங்கிளாக கூட நம்ம கோர்த்துக்கலாம். டபுளாக எலாஸ்டிக் போடும்போது இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இந்த பிளாக் கலர் பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பீட் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய 8mm பீட் எடுத்து நான் கோர்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பிளாக் கலர் பீட்ஸ் கூட கோல்டன் கலர் அல்லது ஒயிட் கலர் சேர்த்து நம்ம மேக் பண்ணால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது டிரான்ஸ்பரண்ட்டான அந்த பீட் கோர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பிரேஸ்லெட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சாம்ஸ் எடுத்து கோர்த்துக்கலாம். நான் வந்து சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ளை மாதிரியான ஒரு சாம் எடுத்து வச்சுருக்கேன். சில்வர் கலர் ஜம்ப்ரிங்கோடு சேர்த்து இதை பிரேஸ்லெட்டில் கோர்த்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.